ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2022ல ரிலீஸ் ஆன டிடெக்டிவ் வெஸ்ட் லீவ்ஸ் என்ற ஒரு சைனீஸ் மிஸ்டரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். படத்தோட கதையே ஒரு கலவையான கதைங்க. ஆனா படமெல்லாம் படம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தூக்கப்பட்ட பித்து பிடிச்ச நிலைமையில இருக்கக்கூடிய படத்தோட ஹீரோ. பட் ஹீரோவுக்கு அபாரமான மூளை இருக்கு. மொத்த டிபார்ட்மெண்டாலேயே சால்வ் பண்ண முடியாத அன்சால்வ்டு கேசஸ் சால்வ் பண்ணி அதுல உண்மையான குற்றவாளி யாருன்றத தன்னோட டிடெக்டிவ் மூலியை யூஸ் பண்ணி ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. ஆனா ஹீரோவோட இந்த நிலைமையினால ஹீரோ சொல்றது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஸ்லியூத்ஸ்ன்ற பேர் கொண்ட ஒரு கும்பல் பல வருஷமா பெண்டிங்ல இருக்க அன்சால்வ்டு கேசஸ்ல உண்மையான குற்றவாளி யாருன்றத அவங்க ஒரு பக்கம் கண்டுபிடிச்சு போலீஸ்க்கே சவால் விடுற மாதிரி பப்ளிக்கா அந்த குற்றவாளிகளை போட்டு தள்ளுறாங்க. போலீஸால அந்த கூட்டத்தை நெருங்கவே முடியல. சோ அந்த கூட்டத்தை பிடிக்கிறதுக்கு களத்துல குதிச்ச ஹீரோ உள்ள கலக்கன்னு கலக்கிட்டு இருக்க. இதுக்கு நடுவுல பல வருஷத்துக்கு முன்னால நடந்த 2 கேஸ்ல உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற சிச்சுவேஷன் ஹீரோவுக்கு அமையுது. யார் அந்த உண்மையான குற்றவாளி? அதோட குற்றவாளிகளுக்கு அரசாங்கம் கொடுக்க வேண்டிய தண்டனையை ஸ்லியூத் குரூப் ஏன் கொடுக்கறாங்க? இது எல்லாத்தையும் அருமையான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்றதா படத்தோட கதை. இப்போ வாங்க பித்துக்குளி ஹீரோவோட கத்தகளிய படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா த பட்சர்ன்ற ஒரு கேஸோட நேமையும் அந்த கேஸோட நம்பரையும் போட்டு அந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்றத காட்ட முகத்துல பிளாஸ்டிக் கவர் போட்டு கைகள் பின்னால கட்டப்பட்டு உடம்பெல்லாம் காயத்தோட உடம்புல வெறும் இன்னர்ஸ் மட்டுமே போடப்பட்ட நிலைமையில ஒரு பொண்ணு தட்டு தடுமாறி நடந்து வந்துட்டு இருக்கா. பேக்ரவுண்ட்ல இந்த பொண்ணோட வாய்ஸ் ஓவர் ஓடிட்டு இருக்கு. நான் தப்பிச்சு வந்த இடத்துக்கு வெளியே படிக்கட்டுகள் இருந்துச்சு. அதை தாண்டி நடந்து வந்தா 2 பக்கமும் தண்ணி ஓடிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அப்படின்னா நான் ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வந்திருக்கேன்னு அர்த்தம். இதை தாண்டா அடுத்து ஒரு படிக்கட்டு, அங்க வேற மாதிரியான ஒரு சத்தம், அது எல்லாத்தையும் கடந்துதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு இந்த பொண்ணோட வாய்ஸ் ஓவர் ஓடிட்டு இருக்கும் போதே அந்த வழியில ரோந்து பணியில இருந்த ஒரு போலீஸ்காரர் இந்த பொண்ணை பாத்துறாரு. உடனே அந்த போலீஸ் அவரோட டீம் கிட்ட நம்ம தேடிட்டு இருந்த பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன். 2 கிராமமும் சந்திக்கிற ஒரு ஏரி இருக்குல்ல, அதோட வெஸ்ட் சைட்ல இருந்து தான் அந்த பொண்ணு நடந்து வந்தா அப்படின்றத சொன்னதும் இங்க சீனை கட் பண்ணா. இந்த கேஸ்ல யார சஸ்பெக்ட்னு சந்தேகப்படுறாங்களோ அந்த ஆளை சுத்து போட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் சஸ்பெக்ட் அவனோட கையில அவனோட சொந்த பொண்ணியை வச்சுக்கிட்டு டேய் என்கிட்ட நெருங்காதீங்கடா, அந்த தப்ப நான் பண்ணலடா, சொன்னா கேளுங்கடா இப்படின்னு சொல்லிட்டு இருக்க சமயத்துல அவன் கையில இருக்க அவனோட பொண்ணை காப்பாத்த கூட்டத்துல இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர் பாஞ்சு அந்த பொண்ணை மட்டும் பிடிக்கிறாரு. அடுத்து கூட்டத்துல இருந்த இந்த இன்ஸ்பெக்டரோட சீஃப் சஸ்பெக்ட சுட்டு போட்டு தள்ள அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 4 வருஷம் கழிச்சு த டெவில் காப்ன்ற ஒரு கேஸ் நேமையும் அந்த கேஸோட நம்பரையும் போட்டு அந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்றத காட்டுறாங்க. யார் என்னன்னு தெரியல, முகம் தெரியாத மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு கில்லர் யாரோ ஒரு ஆளை பிணைய கைதியா பிடிச்சு அவரோட கெடா பல்லுல கண்ணை திணிச்சு இவரை இருட்டான ஒரு சந்துக்குள்ள கூட்டிட்டு வரான். அப்ப இவங்களுக்கு எதிரில 2 போலீஸ்காரங்க நடந்து வராங்க. காரணமே இல்லாம கில்லர் அந்த 2 போலீஸையும் ஷூட் பண்றான். பதிலுக்கு போலீஸ்காரங்களும் கன் எடுத்து கில்லரை ஷூட் பண்றாங்க. ஆனா கில்லருக்கு முன்னாலதான் கில்லர் கூட்டிட்டு வந்தால்தான் ஷீல்டு மாதிரி நிக்கிறாப்லையே. சோ கில்லர் ஷூட் பண்ண புல்லட் எல்லாம் போலீஸ் மேல இறங்குது, போலீஸ் ஷூட் பண்ண புல்லட் எல்லாம் கில்லர் கூட்டிட்டு வந்த ஆள் மேல இறங்குது. மொத்தத்துல கில்லரை தவிர்த்து அங்க இருந்த மீதி 3 பேரும் அவுட். அதுக்கப்புறம் கில்லர் எந்த துப்பாக்கியால 2 போலீஸை சுட்டானோ அந்த துப்பாக்கியை இவன் கூட்டிட்டு வந்த ஆளோட கையிலேயே வச்சுட்டு நடந்த பஞ்சாயத்துல கில்லர் கூட்டிட்டு வந்த ஆளோட கால்ல போட்டிருந்த ஷூ கழண்டுக்குது. அதை எடுத்து திரும்ப அவரோட காலிலேயே மாட்டி விட்ட கில்லர் ஷூ லேசையும் கட்டி விட்டுட்டு போலீஸ் இங்க வரத்துக்குள்ள எஸ் ஆயிடுறான். அடுத்து 4 வருஷத்துக்கு முன்னால சஸ்பெக்டோட கையில இருந்து அவன் பொண்ணையே காப்பாத்தினாரு இன்ஸ்பெக்டர். அவரும் அவர் லவ் பண்ற ஒரு பொண்ணும், அவளும் போலீஸ்காரி தான். அவ பேரை நம்ம லேடி காப்புன்னு வச்சுப்போம். இவங்க 2 பேரும் இவங்க டீமோட இன்வெஸ்டிகேஷனுக்காக வராங்க. சம்பவ இடத்துல தான் 3 பேரும் செத்து போய் கிடக்குறாங்களே, யார்கிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறது? சோ சம்பவ இடத்துல கிடைச்சிருக்க எவிடன்ஸை வச்சு இன்ஸ்பெக்டர் இவரே ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. கில்லர் அவன் கூட்டிட்டு வந்த ஆளோட கையில துப்பாக்கியை வச்சுட்டு போனான்ல, இந்த துப்பாக்கிய 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு போலீஸ்காரரை கொலை பண்ணி அவர்கிட்ட இருந்து திருடி இந்த துப்பாக்கி மூலமா கில்லர் ஒரு இடத்துல கொள்ளையடிச்சிருக்கான். இதோட கில்லர் அவன் கொள்ளையடிக்கும் போது அவன் கால்ல போட்டிருந்த ஷூவோட லேஸ ஒரு மாதிரி டிசைனா கட்டி இருந்திருப்பான். இத சிசிடிவி மூலமா அப்பயே போலீஸ்காரங்க பாத்துருப்பாங்க. ஆனா ஃபுட்டேஜ்ல கில்லரோட மூஞ்சி தெரிஞ்சிருக்காது. இப்ப அந்த சம்பவத்துல ஈடுபட்ட துப்பாக்கியும் கில்லர் இவன் கூட்டிட்டு வந்த ஆளோட கால்ல ஷூவை போட்டு அந்த ஷூ லேஸ இவன் எப்படி கட்டுவானோ அதே மாடல்ல கட்டினானா. இந்த 2 காரணத்தையும் வச்சு 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு போலீஸை கொலை பண்ணி திருட்டு நடத்தினாலும் இப்ப 2 போலீஸ்காரங்களை போட்டு தள்ளி இருக்க ஆளும் ஒரே ஆள் தான் முடிவெடுத்த இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரத்துல ஆடி அசஞ்சு இவரோட சீஃப் வந்ததும் அந்த மேட்டரை இன்ஸ்பெக்டர் சீஃப் கிட்ட சொல்ல, இதே டைம் OCTBன்ற ஒரு டீம், நம்ம ஊர்ல CBCID எல்லாம் இருக்காங்கல்ல அந்த மாதிரி அந்த ஊர்ல இந்த டீமுக்கு லீடரா இருக்கிறது ஒரு லேடி, நம்ம அவங்க பேரு ஹெட்னு வச்சுப்போம். அவங்க வராங்க. இன்ஸ்பெக்டர் சீஃப் கிட்ட சொன்ன விஷயத்த சீஃப் அப்படியே ஹெட் கிட்ட சொன்னதும் ஹெட் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணி இந்த சம்பவத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹெட் அங்க பேசிட்டு இருக்கிறத FM ரேடியோ மூலமா ஒரு கண்ணியமிக்க காவலர் கேட்க, இவர் எந்த அளவுக்கு கண்ணியமானவர்னு பாருங்க, இவரோட சொந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அவளையே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கா கோவம் தாங்கல. யோ நல்லா பெருவிரல் வீங்கின பிரிச்சாலி மாதிரி இருந்துகிட்டு நீ எல்லாம் ஒரு அப்பனாயா, சொந்த பொண்ணையே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறியே அப்படின்னு கதறிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ இது எதையும் காதல வாங்காம பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல ஹெட் பேசினதை கேட்டதுமே காரை யூ-டர்ன் போட்டு கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துக்கு ஹீரோ போக ஹீரோவை உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ இப்ப சஸ்பென்ஷன்ல இருக்காரு. அது ஏன்றதும் தெரியல. எவன் தடுத்தாலும் சரி நான் உள்ள
போயே தீரோன்னு அட்டம் புடிச்சு உள்ள போன ஹீரோ அங்க ஒரு கலைபரத்தையே உருவாக்கி அதுல ஒரு போலீஸ்காரனை பிணைய கைதியா பிடிச்சு கில்லர் எப்படி அவன் ஃப்ரேம் பண்ண ஆளோட கெட்டா புள்ள கண்ண வச்சான், அதே மாதிரி இப்ப ஹீரோ இவர் பிடிச்ச ஆளோட வாயில கில்லர் மாதிரியே கண்ண வச்சு நீங்க நினைக்கிற மாதிரி கிரைம் சீன்ல 3 பேர் இல்ல மொத்தம் 4 பேர் இருந்திருக்காங்க, அவன் தான் கில்லர் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம நம்ம கிரைம் சீன்ல நடந்ததை பார்த்தோம்ல அங்க என்ன நடந்துச்சோ அதை அப்படியே ஹீரோ இங்க எல்லாரும் முன்னாலையும் பண்ணி காட்டுறாரு. மேபி அங்க 4வதா ஒரு ஆள் இருந்திருக்கான்னு தெரிஞ்சா நம்மளோட இன்ட்யூஷனை வச்சு இந்த மாதிரி யோசிக்கலாம். ஆனா ஒன்னு நல்லா யோசிச்சு பாருங்க, அங்க 4வதா ஒரு ஆள் இருந்தது யாருக்குமே தெரியாது, அப்புறம் எப்படி ஹீரோவுக்கு மட்டும் தெரிஞ்சது? இதுக்குண்டான பதிலும் இப்ப நமக்கு தெரியல. கடைசியா ஹீரோ சொல்ல வருது என்னன்னா, இந்த கேஸ்ல யார குற்றவாளின்னு நீங்க நினைச்சு கேஸ் முடிக்க பாக்குறீங்களோ அவன் உண்மையான குற்றவாளியே இல்ல. இது மட்டும் இல்ல, பச்சரோட கேஸ்ல இவன் தான் சஸ்பெக்ட்னு சந்தேகப்பட்டு ஒரு ஆளை போட்டு தள்ளீங்கல்ல, அவனும் அந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளி இல்ல. 2 கேஸ்லயுமே நீங்க தப்பான ஆளை குற்றவாளின்னு பிடிச்சு கேஸ முடிக்க பாக்குறீங்க. 2 கேஸையும் தலைமை தாங்கி நடத்தினால் போலீஸ் டிபார்ட்மெண்டோட சீஃப், எனக்கு என்னமோ அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே போன தடவை மாதிரியே இன்ஸ்பெக்டர் ஹீரோ பிடிச்சு வச்சிருந்த ஆளை காப்பாத்துறாரு. ஹீரோவுக்கு எதிரில் இருந்த டிபார்ட்மெண்டோட சீஃப், பொய்யாலடே கடைசியா கத்திய என் பக்கமே திரும்ப பாக்குறியா, இந்தா வாங்கிடான்னு ஹீரோ மேல 2 புல்லட்டை இறக்கிடுறான். இதோட இங்க சீனை கட் பண்ணிட்டு 17 வருஷம் கழிச்சு வந்தா ஸ்லியூத்ஸ்ன்ற ஒரு குரூப், ஸ்லியூத்ஸ்னா வேட்டையர்கள்னு சொல்லுவாங்க, அந்த குரூப்பை சேர்ந்த ஆளுங்க. அதுல எவனோட மூஞ்சியுமே தெரியல, எல்லாரும் மூஞ்சில கர்ஷிப் கட்டிருக்கானுங்க. ஆனா குரூப்ல இருக்கிறது மொத்த பேரும் டீனேஜ் பசங்கன்றது நல்லா தெரியுது. அதுல ஒரு பொண்ணும் இருக்கா, அவதான் குரூப்போட லீடர். இவங்க எல்லாரும் கும்பலா சேர்ந்து ஒரு இடத்துல 2 பேரை கட்டி போட்டு அவங்க உயிரோட இருக்கும் போது பெட்ரோலை ஊத்தி அவங்கள எரிக்கிறாங்க. எரிச்சு முடிச்சது ஒரு பையன் மட்டும் சந்தோஷமா கத்துறான், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் அவங்கள பழி வாங்கிட்டேன்டான்னு. உடனே கத்தனை பையனை லீடர் பண்ணி கட்டி பிடிச்சு இப்ப சந்தோஷம் தானே வா போலான்னு இவனை மட்டும் இல்லாம அங்க இருந்த மொத்த பேரையும் கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறா. அடுத்த நாள் கிரைம் நடந்த இந்த இடத்துக்கு நம்ம அப்பா பார்த்த லேடி காப், இன்ஸ்பெக்டர், சீஃப்னு 3 பேரும் விசாரணைக்காக வராங்க. நடுவுல இன்ஸ்பெக்டருக்கும் லேடி காப்புக்கும் கல்யாணம் ஆகி லேடி காப் இப்ப பிரெக்னெண்டா இருக்கா. இந்த பக்கம் நடந்த கிரைமை பத்தி பார்த்தோம்னா, கிரைம் நடந்திருக்க இடம் ஒரு மார்க்கெட். இப்ப எப்படி 2 பேரும் உயிரோட எரிச்சு கொலை பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னால இந்த மார்க்கெட்டோட ஓனர்ஸா இருந்த ஒரு கப்புல பெட்ரோல் ஊத்தி எரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. அப்புறம் மார்க்கெட் வேற ஆளோட கைக்கு போயிடுச்சு. இப்ப வரைக்கும் அந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளி யாருன்றத போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த அதே ஸ்டைல்ல இங்க 2 கொலை நடந்திருக்குன்னா அந்த கொலையினால பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தவங்க அந்த கொலைக்கு பழி வாங்கணும்ன்றதுக்காக உண்மையாகவே அந்த கொலை பண்ண இந்த 2 பேரை கண்டுபிடிச்சு அதே ஸ்டைல்ல போட்டு தள்ளிருக்காங்க அப்படின்ற கணிப்புக்கு போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. இது மட்டும் இல்ல, கிரைம் நடந்த இடத்துல பெயிண்டால ஸ்லீத் குரூப் நிறைய காம்பினேஷன் நம்பர் எழுதிட்டு போயிருக்காங்க. மொத்தம் 21 காம்பினேஷன் நம்பர் எழுதிருக்கு. தரையில எழுதிருக்க ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு கையெழுத்துல இருக்கு. இதுலயே போலீஸ்க்கு தெரியுது கம்பல்சரி நேத்து கிரைம் நடந்த இடத்துல 30 பேருக்கு மேல இருந்திருக்காங்கன்னு. அதோட எழுதிருக்க நம்பர் காம்பினேஷன்லாம் என்னன்னு ஆராய்ஞ்சா எல்லாமே போலீஸ் கேஸ் ஃபைல்ஸோட நம்பர்ஸ். ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு கேஸ் ஃபைல குறிக்குது. 21 கேஸுமே பொண்ணுங்க கடத்தப்பட்ட கேஸ். அதுல 19 பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. 2 பொண்ணுங்க மட்டும் துண்டு துண்டா வெட்டப்பட்ட நிலைமையில சாக்காடையில கிடைச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் அந்த கேஸ்லயும் கில்லர் யாருன்றது போலீஸ்க்கு தெரியாது. இதை இங்க குழுவா விட்டுட்டு போயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த 21 கேஸுக்கும் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு கில்லரை தான் அடுத்து ஸ்லியூத் குரூப் கொலை பண்ண போகுது. ஆனா போலீஸ்க்கு இது வரைக்கும் தெரியாதுல்ல, அவங்க ஸ்லியூத் குரூப் தானே. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, எதர்ச்சியா போலீஸ் சீஃப் ஒரு வேனுக்கு மேல ஏறி கீழே எழுதிருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் டாப் ஆங்கிள் இருந்து பார்க்க அந்த நம்பர்ஸ் எழுதப்பட்டிருக்க ஷேப் சூசன் ஸ்லியூத் அப்படின்ற வார்த்தையை குறிக்குது. இதை வச்சே போலீஸ் என்ன ஏதுன்றத புரிஞ்சுக்க அந்த பக்கம் இங்க நடந்த இந்த சம்பவத்தை டிவி நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து பயந்து போன எவனோ ஒருத்தவன் கிடுகிடுன்னு ஹீரோ கிட்ட போக, ஹீரோ ஒரு பிரிட்ஜுக்கு அடியில உட்காந்து இத்தனை நாளா இவர் என்னென்ன கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணாரோ அந்த கேஸை சால்வ் பண்ணி ஒவ்வொரு கேஸ்லயும் குற்றவாளி யாருன்றத பிரிட்ஜை சுத்தி வளைச்சு வளைச்சு கிறுக்கி வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஹீரோ கிட்ட போனவன் கொடுத்தாம் பாருங்க ஒரு ட்விஸ்ட. ஜி இந்த ஸ்லீத் குரூப்பை சேர்ந்தவனுங்க என்ன கொலை பண்ண போறேன்னு சொல்றானுங்க ஜி, அவனுங்கள்ட்ட இருந்து நீங்க தான் ஜி என்ன காப்பாத்தணும் அப்படின்னு இவன் ஒப்பாரி வைக்கவே, டேய் குட்டி சைஸ் குண்டு பல்பு கண்ணா யாரா நீ பாட்டுக்கு என்கிட்ட வந்து உன்னை காப்பாத்துன்னு அழுவுற, என்ன கதைன்னு ஹீரோ கேட்டா, ஜி என்ன தெரியல, நான் தான் ஜி கேப் டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டே 21 பொண்ணுங்களை கடத்தி கொலை பண்ணனே, அதுல கூட 2 பொண்ணுங்களோட பாடியை மட்டும் போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்க பாருங்க, அந்த கில்லரே நான் தான் இவன் சொல்றான். இதை ஹீரோ ஏற்கனவே கண்டுபிடிச்சு இந்த இடத்துல எழுதியும் வச்சிருக்காரு. அப்படி ஹீரோ எழுதி வச்சிருக்காரு ஹீரோ கிட்டயே காட்டினவன், நான் சம்பந்தப்பட்ட கேஸ் ஃபைல்ஸோட நம்பர்ஸ் எல்லாம் தரையில எழுதி அடுத்து என்னதான் கொலை பண்ண போறேன்னு சொல்லாம சொல்லிருக்கானுங்க ஜி. போலீஸாலேயே என்ன கண்டுபிடிக்க முடியல, நீங்க தான் உங்க அறிவு திறமையால என்ன கண்டுபிடிச்சீங்க, இப்ப மட்டும் நீங்க அவங்கள்ட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க. இது வரைக்கும் உங்களை பைத்தியக்காரின்னு நினைச்சிட்டு இருக்கா உங்க பொண்ணு, அவகிட்ட நீங்க திறமையான ஆள்னு ப்ரூவ் பண்ணிடலாம், கொஞ்சம் வாங்கலான்னு இவன் கூப்பிட்டதும் சரி இவன் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்குன்னு ஹீரோ இவனை சைக்கிள் ஏத்திக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அப்போ தாங்க நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்காத ஒரு ட்விஸ்ட கொடுக்குறானுங்க. ஹீரோவுக்கு பின்னால சைக்கிள்ல உட்காந்து போயிட்டு இருக்கவன் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோவும் அவனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஹீரோவுக்கு பின்னால யாருமே இல்ல, ஹீரோ மட்டும் தான் தனியா சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரே நேரத்துல ஹீரோவாகவும் இவருக்கு
இவருக்கு பின்னால கில்லர் உட்காந்து பேசுறதா நினைச்சுக்கிட்டு ஹீரோவே கில்லராகவும் இவருக்கு இவரே பேசிட்டு இருக்காரு. என்ன கொடுமை சார் இது அப்படின்னு இதை பார்த்து நம்ம யோசிச்சுட்டு இருக்க, இவன் தான் கில்லர்னு போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியாத ஹீரோ எப்படி தனியா கண்டுபிடிச்சாருன்னா, இவன் கிரைம் பண்ணது 86ல இருந்து 93 வரைக்கும். அதுக்கப்புறம் இவனுக்கு ஏற்பட்ட நரம்பு தளர்ச்சினால இவன் கிரைம் பண்றதை நிறுத்திட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டான். அதோட 21 பொண்ணுங்க கடத்தப்பட்டிருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஊரை ஒரு ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க. அவங்க எல்லாரையும் கில்லர் கடத்திருக்கான்னா கண்டிப்பா இவன் கார்ல போய் தான் கடத்திருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் சப்போஸ் கில்லர் எல்லா பொண்ணுங்களையும் வல்கரா கடத்திருந்தா ஏதாவது ஒரு இடத்துல பக்கத்துல இருந்து பார்த்த சாட்சிகள் மூலமா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அப்படி எதுவுமே ரெஜிஸ்டர் ஆகல. சோ பொண்ணுங்க வாலண்டியரா அவன் கார்ல ஏறி இருக்காங்க அப்படின்னா இவன் டாக்ஸி டிரைவரா தான் இருக்கணும். அதான் 93க்கு அப்புறம் கில்லர் கிரைம் பண்றது நிறுத்திட்டான்ல, அதை வச்சே 93க்கு அப்புறம் எந்தெந்த டாக்ஸி டிரைவர் தொழில விட்டான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் கடைசியில இவன் தான் கில்லர்ன்றதை ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. ஹீரோ எப்போ கண்டுபிடிச்ச விஷயத்த இப்பதான் டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டும் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோவோ இவருக்கு ஏற்கனவே எல்லா விஷயமும் தெரியும் இல்லையா, கில்லர் எப்பலாம் மழை பெய்யுதோ அப்பலாம் மட்டும்தான் 21 பொண்ணுங்களை கடத்திருக்கான். ஸ்லீவ்ஸ் குரூப் அவங்க தண்டிக்க நினைக்கிற ஆள அவங்க எப்படி இன்னொருத்தவங்களை கொலை பண்ணாங்களோ அதே ஸ்டைல யூஸ் பண்ணி தானே தண்டிக்கிறாங்க. கில்லர் மழை பெய்யறப்பதான் பொண்ணுங்களை கடத்தி கொலை பண்ணிருக்கான். நேத்து தான் இந்த ஊர்ல மழை வேற பெஞ்சிருக்கு. சோ அந்த குரூப் நேத்தே கில்லரை தூக்கி அவனை கொலை பண்ணிருப்பாங்கன்றது ஹீரோவோட கருத்து. இவன் கடத்தி கொலை பண்ணதுல 2 பொண்ணுங்களோட பாடி மட்டும் போலீஸ்க்கு கிடைச்சதே. நிச்சயமா பாடி கிடைச்சா அந்த இடத்துல தான் இவனையும் கொலை பண்ணி போட்டிருப்பாங்கன்னு இதையும் ஹீரோ கெஸ் பண்ணி ஒரு பொண்ணோட பாடி கிடைச்ச ஆத்துக்கு ஹீரோ போக, ஹீரோ நினைச்ச மாதிரியே அங்க கில்லரோட டெட் பாடி இருக்கு. ஆனா முழு பாடியும் இல்ல, பாதி மட்டும் தான் இருக்கு. இந்த பாதி பாடியில ஸ்லீவ்ஸ் அடுத்து யாரை கொலை பண்ண போறாங்கன்னு அதுக்குண்டான கேஸ் ஃபைலோட நம்பரை பாதி மட்டும் எழுதி வச்சிருக்காங்க. இதோட மீதி நம்பர் பாடியோட இன்னொரு பார்ட்ல தானே இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறது ஒண்ணு ஹீரோவுக்கு பெரிய விஷயம் இல்ல. கிடைச்ச 2 பொண்ணுங்களோட பாடிஸ்ல ஒன்னு இந்த ஆத்துல இருந்திருக்கு, இன்னொன்னு ஒரு சாக்காடையில இருந்திருக்கு. அப்போ அந்த சாக்காடையில தான் கில்லர் பாடியோட மீதி பாதி இருக்கும்ன்றத கணிச்ச ஹீரோ ஓடிட்டு இருக்க சாக்காடிக்கு மேல போய் நின்னுட்டு இருக்க. அதே சமயம் லேடி காப் ஹீரோ கணிச்ச மாதிரியே பாடியோட மீதி இங்கதான் இருக்கும்ன்றத கணிச்சு ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்தவ மேல நின்னுட்டு இருக்க ஹீரோவை பார்த்து, நீங்க யாருங்க, இங்க எதுக்கு நிக்கிறீங்கன்னு விசாரிக்க, ஹீரோ அவரோட மொத்த வரலாறையும் சொல்லிட்டு இனிமேல் ஒரு நிமிஷம் நம்ம இங்க இருந்தாலும் நம்மள உள்ள குதிக்க விட மாட்டானுங்கன்னு தொபகடின்னு சாக்காடியில குதிச்சிடுறாரு. ஓடுற சாக்காடை தண்ணியில ஹீரோ அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ரோட்ல கார்ல ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே போன லேடி காப் போற வழியிலேயே ஹீரோவோட ஹிஸ்டரியை நோண்டி நோங்கெடுக்க, இது மூலமா நமக்கும் சில விஷயங்கள் தெரிய வருது. முன்னொரு காலத்துல ஹீரோ போலீஸா இருந்தாரு இல்ல, அப்போ ஒரு நாள் ஹீரோ, ஹெட், சீஃப் இவங்க 3 பேரும் ஒரு கிரைம் சீனுக்கு போயிருக்காங்க. அங்க திடீர்னு ஹீரோவோட கண்ணுக்கு ஒரு டீமன் தென்பட்டிருக்கு. அட க்ளோனிங் பண்ண கொடூர வவாலே, நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு ஹீரோ அதை பார்த்ததும் துப்பாக்கி எடுத்து கண்ணா பின்னாடி அந்த டீமனை ஷூட் பண்ணிருக்காரு. அதுவும் பறந்து பறந்து அங்க இருந்து தப்பிச்சு போயிடுச்சு. இதுல கூட இருந்தவங்களுக்கு புரியாத புதிர் என்னன்னா, டீமன்ன்ற ஒரு விஷயம் ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. கூட இருந்தவங்களோ ஹீரோ காத்துல ஷூட் பண்ணதை தான் பாத்திருக்காங்க. இதுலயே ஹீரோ மென்டலா அஃபெக்ட் ஆயிருக்காருன்னு சொல்லி ஹீரோவை சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க. இந்த கேப்ல தான் பச்சர் கேஸ், டெவில் காப்போட கேஸ்னு 2 கேஸ் நடந்து 2 கேஸ்லயும் போலீஸ்காரங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கலன்னு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போய் ஹீரோ தகராறு பண்ணி சீஃப் மேலயும் எனக்கு சந்தேகம் இருக்கிறதா பழி போட்டாரு. இதோட ஹீரோ மென்டல் ஆயிட்டான முத்திரையை குத்தி ஹீரோவை போலீஸ் வேலையில இருந்து தூக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஹீரோ தன்னைத்தானே போலீஸ்னு நினைச்சுக்கிட்டு பெண்டிங்ல இருக்க கேஸ் எல்லாம் சால்வ் பண்றதா சொல்லி பைத்தியகாரத்தனமா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. சோ ஹீரோவை மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அங்க 5 வருஷமா ஹீரோவை அப்சர்வ் பண்ணதுல ஹீரோ மனரீதியா பாதிக்கப்பட்டிருக்காரு. இவர் சால்வ் பண்ற கேசஸ்ல இவர் குற்றவாளின்னு யாரை கண்டுபிடிக்கிறாரோ அவங்க ஹீரோ கிட்ட வந்து நான் தான் எல்லா தப்பையும் பண்ணேன்னு அவங்களே சரண்டர் ஆகிற மாதிரி. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் ஹீரோவோட இந்த போலீஸ் மூலம் மட்டும் ஓயவே இல்ல. இவ்வளோ ஏன், ஸ்லீத் குரூப் ஆரம்பத்துல 2 பேரும் எரிச்சு கொலை பண்ணானுங்கல்ல, அந்த கேஸ கூட ஹீரோ சால்வ் பண்ணி பிரிட்ஜுக்கு அடியில அந்த கேஸ்ல குற்றவாளிங்க யாருன்னு 2 பேர் பேரையும் எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் லேடி காப் தெரிஞ்சுக்கிட்டதும் ஹீரோவை மென்டல் நினைக்கிறதா இல்ல தெளிவானவன்னு நினைக்கிறதான்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கா. அப்படியே அந்த பக்கம் தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாருல்ல ஹீரோ நினைச்ச மாதிரி சாக்காடையில தான் கில்லர் பாடியோட மீதி பாதி இருக்கு. அதை கண்டுபிடிச்சு டிரைனேஜ் வழியாகவே ரோட்டுக்கு எடுத்துட்டு வந்த ஹீரோ லேடி காப் கிட்ட பாடியை காட்ட, இந்த பாடியில தான் கேஸ் ஃபைலோட மீதி நம்பர் இருக்கு. ஹீரோ இதை பார்த்துட்டு, ஓ இந்த கேஸா, இது பறக்க விட்ட பரதேசிங்களோட கேஸ், இதுவும் நான் ஹேண்டில் பண்ணத்தான் எங்க போகணும்னு எனக்கு தெரியும், வா வந்து கார்ல ஏறுன்னு லேடி காப் கிட்ட சொல்ல, எதனாலும் தெரியல எல்லாரும் ஹீரோவை பைத்தியக்காரன்னு சொன்னாலும் லேடி காப்புக்கு மட்டும் ஹீரோ மேல ஒரு நம்பிக்கை. சோ ஹீரோ சொன்ன மாதிரி அவ கார்ல ஏறுறா. இந்த காருக்கு பின்னாலேயே இன்னொரு போலீஸ்காரன் ஏறலான்னு போனா, டேய் தற்குறி, கார்ல ஆளுங்க உட்காந்துருக்கிறது தெரியல, வேற கார்ல வாடான்னு ஹீரோ ஒரு ஷாக்க கொடுக்குறாரு. எதனால ஷாக்னா, காருக்குள்ள எட்டி பார்த்தா பேக் சீட்ல யாருமே இல்ல. அப்புறம் யாரடா ஹீரோ சொல்றாருன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா, ஸ்லீத் குரூப் ஒரு கேஸ் நம்பரை மென்ஷன் பண்ணி இதுல சம்பந்தப்பட்டவங்கள தான் அடுத்து கொலை பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட 3 பேர் தான் காரோட பேக் சீட்ல உட்காந்துக்கிட்டு தாங்கிட்ட பேசிட்டு இருக்கிறதா. ஹீரோ ஹாலுசினேஷன்ல இருக்காரு. இதுக்கு முன்னால ஒரு கில்லர் ஹீரோ கூடவே இருக்க மாதிரி ஹீரோ நினைச்சு பார்த்தாரு பாருங்க, அதேதான் இப்பவும் நடக்குது. இந்த 3 பேர் பண்ண தப்ப பத்தி பாத்தீங்கன்னா, ஒரு அபார்ட்மெண்ட்டை அபகரிக்கணும்னு அந்த அபார்ட்மெண்ட்ல தங்கி இருந்த ஒரு ஃபேமிலியவே பில்டிங்க்கு மேல இருந்து கீழே தூக்கி போட்டு கொண்டிருக்கானுங்க. ஃபேமிலியில தப்பிச்சது ஒரே ஒரு பையன் மட்டும் தான். அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியல.
நல்லா 3 செட்டு பேனு சீப்புங்க மாதிரி இருந்துகிட்டு ஒரு வீட்டுக்காக என்னென்ன வேலை பார்த்திருக்கானுங்க பாருங்க. ஸ்லீப்ஸோட மெத்தட் படி இவனுங்க எந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த ஃபேமிலியை தூக்கி போட்டு கொலை பண்ணானுங்களோ அதே அபார்ட்மெண்ட்ல இருந்து தானே இவங்களை தூக்கி போட்டு கொலை பண்ணுவாங்க. சோ ஹீரோ அந்த அபார்ட்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்க வழியிலேயே லேடி காப் இவளோட டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி அங்க வர வைக்கிறான். இன்னொரு பக்கம் என்னடான்னா ஸ்லீத் குரூப் ஏற்கனவே இந்த 3 பேரையும் அந்த அபார்ட்மெண்ட்ல லாக் பண்ணிடுச்சு. அப்போன்னு பார்த்து லீடர் பொண்ணுக்கு கால் பண்ண யாரோ ஒருத்தவங்க போலீஸ் இங்க வந்துட்டு இருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதும், டேய் போலீஸ் வந்துட்டு இருக்கானுங்களா, கடையை காலி பண்ணுங்கன்னு புடிச்சு வச்சிருக்க 3 பேரையும் அபார்ட்மெண்ட்ல இருந்து பொத்துன்னு வெளியே தூக்கி போடுறாங்க. அதே டைம் தான் அபார்ட்மெண்ட் வாசலுக்கு ஹீரோ வந்து நிக்கிறாரு. எப்படியோ இந்த 3 பேரை காப்பாற்ற முடியல, செத்துட்டானுங்க. அட்லீஸ்ட் அடுத்த கொலை நடக்காம இருக்கிறதுக்கு ஸ்லீத் குரூப்பியாவது பிடிக்கலாம்ல. சோ ஹீரோ லேடி காப்போடு சேர்ந்து அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் கையில கன்னே இல்லாம ஆனா கன்னு இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு வெறும் கையில வேடிக்கை காட்டிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ஹீரோ அந்த குரூப் ஆளுங்களை நேரத்துல ஃபேஸ் பண்றாரு. குரூப்ல ஒருத்தவன் ஹீரோவை ஷூட் பண்ணவும் போயிடுறான். ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட கவனிங்க. ஷூட் பண்றவனுக்கு பக்கத்திலே இருந்த லீடர் பொண்ணு ஹீரோவை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஹீரோவை ஷூட் பண்ண விடாம தடுக்கிறான். இதுக்கப்புறம் ஓசிபி டீம் ஸ்வாட் டீம் எல்லாம் அங்க வரவே அங்க ஒரு ரத்த கலரியே நடக்குது. நடக்கிற சண்டையில குரூப்பை சேர்ந்த ஆளுங்களும் சில பேர் சாகுறாங்க, போலீஸ்லயும் சில பேர் சாகுறாங்க. இருந்தாலும் லீடர் பொண்ணு மட்டும் எல்லாருக்கும் தண்ணி காட்டிட்டு எப்படியாவது அங்க இருந்து தப்பிக்க பார்க்க போறதுக்கு முன்னாலேயே அடுத்து இவங்க யாரை சாகடிக்க போறாங்கன்னு அதுக்குண்டான கேஸ் ஃபைலோட நம்பரையும் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்கான். இது ஒரு வேக வச்ச வெட்டுக்கிளிங்களோட கேஸ். இதை சால்வ் பண்ணதும் ஹீரோ தான். இந்த கேஸோட நம்பரை பார்த்துட்டு போலீஸே சும்மா இருந்தாலும் லீடர் பொண்ணை புடிச்சே தீர்வன்னு ஹீரோ விடாம அந்த பொண்ணை அந்த துரத்துறாரு. லீடர் பொண்ணு உட்பட குரூப் ஆளுங்க கார்ல ஏறி தப்பிக்கிறாங்க. அப்பவும் விடாம ஹீரோ அவங்க கார் மேலே ஏறி படுத்துறாரு. ஆனா இவ்வளவு பண்ணி என்ன புண்ணியம், லீடர் பொண்ணு பிரேக்க போட்டு காரை நிறுத்தி காருக்கு மேல இருந்த ஹீரோவை கீழே தள்ளி விட்டுட்டு தப்பிச்சிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோவோட கண்ணுக்கு ஸ்லீத் குரூப் அடுத்து யாரை சாகடிக்க போறாங்களோ அந்த கேஸ்ல குற்றவாளிகளான 2 பேரு, ஒரு மொட்டை ஒரு ஆன்டின்னு இவங்க ஹாலுசினேஷனா தெரியுறாங்க. இந்த 2 பேருமா சேர்ந்து ஒரு ஆளை அடிச்சு கொலை பண்ணி அவனை சமைச்சு சூப்பு வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. இவங்க தாங்கிட்ட பேசுறதா நினைச்சு ஹாலுசினேஷன்ல ஹீரோ இவருக்கு இவரே பேசிட்டு இருக்க. இதுக்கு அடுத்த நாள் நடந்த கலவரத்துல குரூப்பை சேர்ந்த ஆளுங்கள்ல சில பேர் இறந்ததா சொல்லியிருந்தோம்ல, அவங்களோட ஐடென்டிட்டியை போலீஸ் செக் பண்றப்பதான் என்ன நடந்துட்டு இருக்குன்ற கிளாரிபிகேஷன் ஓரளவுக்கு இவங்களுக்கு கிடைக்குது. செத்ததுல ஒரு பையன் 20 வருஷத்துக்கு முன்னால மார்க்கெட் ஓனர்ஸ் ஆன ஒரு கப்புல எரிச்சு கொலை பண்ணாங்களே அவங்களோட பையன். அடுத்த 2 பசங்க ரெயின் கில்லரால கொலை பண்ணப்பட்டு ஒரு பொண்ணோட பாடி ஆத்துலயும் இன்னொரு பொண்ணோட பாடி சாக்கடையிலையும் கிடைச்சது இல்லையா, அவங்களோட பசங்க. அப்புறம் 3வது பையன் அபார்ட்மெண்ட்ல இருந்து தூக்கி போட்டு கொலை பண்ணப்பட்ட ஃபேமிலியில அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையன் மட்டும் தப்பிச்சுதான் சொல்லியிருந்தமே அவங்களோட பையன். ஆக அந்த குரூப்ல இருந்து போலீஸ்க்கு கிடைச்ச எல்லாருமே போலீஸால சால்வ் பண்ண முடியாத அன்சால்வ்டு கேசஸ்ல விக்டிமுக்கு ரிலேஷனா இருக்கவங்க. சோ இதுல இருந்தே ஒரு விஷயம் நல்லா புரியுது இல்ல, அன்சால்வ்டு கேசஸ்ல பாதிக்கப்பட்ட விக்டிமோட ஃபேமிலியை சேர்ந்த பசங்க எல்லாரும் கும்பலா சேர்ந்து இவங்களோட ஃபேமிலியை கொலை பண்ண உண்மையான குற்றவாளியை தேடி தேடி கொலை பண்றாங்க. இத போலீஸ் எட்டு தெரிஞ்சுக்க இன்னொரு பக்கம் சீஃப் ஆரம்பத்துல இருந்தே ஹீரோ எல்லாத்துலயும் உள்ள பூந்து சிக்கல் கொடுத்துட்டு இருக்காருல்ல. சோ என்னதான் அவனோட பிரச்சனைன்னு ஹீரோவோட இடத்துக்கு போய் பிரிட்ஜுக்கு அடியில அன்சால்வ்டு கேசஸ் எல்லாம் சால்வ் பண்ணி ஒவ்வொரு குற்றவாளிகளோட பேரையும் அங்க இங்க எழுதி வச்சிருக்காரு இல்லையா ஹீரோ. அதை பார்த்த சீஃப், ஓஹோ இதை வச்சுதான் அந்த குரூப் ஒவ்வொரு கேஸ்லயும் குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சு அவங்கள கொலை பண்றாங்களா, ஒருவேளை ஹீரோ தான் அந்த குரூப்போட தலைவனா இருந்தா அவங்கள வழி நடத்துவானோ அப்படின்னு இந்த ஆள ஒரு முடிவுக்கு வந்துடுறான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்டினா அடுத்து ஸ்லீத் குரூப்பால சாக போறான்ல ஒரு மொட்டை, ஹீரோ அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு வராரு. மொட்டை நல்லா மார்பிங் பண்ண மண்டவோடு மாதிரி இருந்துகிட்டு அடுத்து நம்ம தான் சாக போறோம்னு தெரிஞ்சு உயிருக்கு பயந்து ஊரை விட்டு ஓட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கான். பஸ் ஸ்டாண்ட்ல இந்த ஊருக்கு ஒரு டிக்கெட்டை கொடுங்கன்னு மொட்டை கவுண்டர்ல டிக்கெட் எடுத்துட்டு இருக்க. இங்க ஒரு கேலி கூத்த பாருங்க, மொட்டைக்கு பக்கத்திலேயே நின்னுட்டு இருந்த குரூப்பை சேர்ந்த ஆள் ஒருத்தவன் மொட்டை என்ன ஊருக்கு போறானோ அதே ஊருக்கு 9 டிக்கெட் எடுக்கிறான். இப்படி டிக்கெட் எடுக்கிற 2 பேரையும் ஹீரோ பின்னால நின்று கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் மொட்டையோட கூட்டாளியான ஒரு ஆண்டி இருக்குல்ல, அந்த ஆண்டி ஒரு போட் டிரைவர், இப்ப கூட போட் தான் ஓட்டிட்டு இருக்கு. அந்த ஆண்டிக்கு கால் பண்ண மொட்டை, அம்மாடி உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா, இங்க ஒரு குரூப் நமக்கு பாயசம் போட சுத்திட்டு இருக்கானுங்க, நானே உசுருக்கு பயந்து ஊரை விட்டு ஓட போறேன், நீயும் கண்ணு காணாத இடத்துக்கு போயிடு, அதான் உனக்கு நல்லது, பார்த்து பத்திரமா இருன்னு மொட்டை சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஆண்டிக்கு ஏற்கனவே ஸ்கெட்ச் போட்டுட்டாங்கன்றது மொட்டைக்கு தெரியல. ஆண்டியோட போட்ல இருந்த குரூப்பை சேர்ந்த ஆளுங்க அதே இடத்துல ஆண்டிய சம்பவம் பண்றானுங்க. இதுல போட்ல இருந்த சில பேசஞ்சர்ஸ் பயந்து தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் ஸ்டாண்ட்ல மிகப்பெரிய பஞ்சாயத்து நடக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு, இதுக்கு முன்னால அபார்ட்மெண்ட்ல ஒரு சண்டை நடந்துச்சுல்ல, நடந்த சண்டையில லேடி காப்புக்கு லைட்டா அடிபட்டிருக்கும். சோ அவ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கா. ஹீரோ அவளுக்கு கால் பண்ணி, எம்மா உனக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்காமா, செத்த நேரத்துல இங்க ஒரு வெட்டுக்குத்தே நடக்க போதுமா, சீக்கிரம் புருஷனை கூட்டிட்டு வாமான்னு சொல்ல லேடி காப் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி ஹீரோ சொன்ன விஷயத்த சொல்றா. சோ ஒரே நேரத்துல ஹெட்டுக்கு ஹீரோ மூலியமா பஸ் ஸ்டாண்ட்ல நடக்க போற சம்பவமும் போட்ல இருந்து தப்பிச்ச பேசஞ்சர்ஸ் மூலியமா போட்ல நடந்த சம்பவமும் தெரியுது. அதனால ஹெட் சீஃபையும் அவரோட டீமையும் போட்டுக்கும், இன்ஸ்பெக்டரையும் இவரோட டீமையும் பஸ் ஸ்டாண்டுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே ஹீரோ, லேடி காப், குரூப் ஆளுங்க, மொட்டைன்னு
இவங்க எல்லாரும் உட்காந்துருக்க பஸ்ஸுக்குள்ள இவரோட டீமோட ஏறிடுறாரு. பஸ் ஓட்ட போறதே லீடர் பொண்ணு தான். ஆனா இது வரைக்கும் ஹீரோ லீடர் பொண்ண பாக்கல. குரூப் ஆளுங்க மட்டுமே பஸ்ல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அபார்ட்மெண்ட்ல நடந்த சண்டையில ஹீரோவை ஷூட் பண்ண விடாம லீடர் பொண்ணு தடுத்தால. அது ஏன்றது இப்போ வரைக்கும் ஹீரோவுக்கு சுத்தமா புரியல. சோ ஹீரோ இப்ப லேடி காப்பிட்ட ஏமா அன்னைக்கு அவ ஏன் என்ன ஷூட் பண்ண விடாம தடுத்தான்றதே தெரிய மாட்டேங்குதுமா. அதோட அவ இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 17 வருஷத்துக்கு முன்னால பட்சர் கேஸ்ல சஸ்பெக்ட்னு ஒருத்தவனை சந்தேகப்பட்டு அவனை போட்டு தள்ளாங்கல்ல. அப்ப கூட அவன் அவனோட சொந்த பொண்ணையே கையில வச்சிருந்தானே. அந்த பொண்ணு தான் லீடர் பொண்ணா இருக்கணும். சஸ்பெக்ட் அந்த கேஸ்ல குற்றவாளி இல்லன்றத நான் அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நம்ம அப்பாவை இவர் ஒருத்தவராச்சு நல்லவன் நம்புறாரே அப்படின்ற நல்ல எண்ணத்துல தான் அவ என்ன சாகடிக்காம இருட்டா போலமா இப்படின்னு ஹீரோ இவரோட யூகத்தை வச்சு லேடி காப்பிட்ட பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பின்னால உட்காந்து கேட்டுட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் தல டிரைவர் சீட்ல ஒரு பொண்ணு உட்காந்துருக்காளே தெரியுதா இல்லையா உங்களுக்கு? அந்த பொண்ணு தான் நீங்க சொல்ற லீடர் பொண்ணு. அப்புறம் ஏன் இந்த பொண்ணு பட்சர் கேஸ்ல சம்பந்தப்பட்ட சஸ்பெக்டோட பொண்ணா இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கும் தான் ஒரு பொண்ணு இருக்கா, ஏன் அது உங்க பொண்ணா இருக்க கூடாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஒரு குண்டை தூக்கி போட்டதும் நாயா சொல்றேன்னு ஹீரோவுக்கு தலகால் புரியல. உடனே ஹீரோ டிரைவர் சீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோ மறிச்ச குரூப் ஆளுங்க கத்தி எடுத்து இவனுங்களோட வேலையை ஆரம்பிச்சிடுறானுங்க. இன்னொரு பக்கம் சீஃபும் அவரோட டீமும் போட்டுக்கு இடத்துக்கு போனாங்கல்ல. இவங்க போறதுக்கு முன்னாலேயே ஆன்டியோட பாடியை துண்டு துண்டா வெட்டி ஒரு பெரிய ஷிப்புக்குள்ள ஆன்டியோட பாடி பார்ட்ஸை எரிச்சு சமைச்சிட்டு இருக்கானுங்க. சீஃபனுக்கும் அந்த ஷிப்புக்குள்ள போனதும் குரூப் ஆளுங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவுல தாறுமாறான கன் ஃபைட் ஒன்று நடக்குது. அங்க வச்சாம் பாருங்க ஒரு ட்விஸ்ட. திடீர்னு சீஃப் கூட சேர்ந்து போனா அவரோட டீமை சேர்ந்த 2 பேரு இவங்க டீமையே ஷூட் பண்றாங்க. கொக்கா மக்கா கடைசியில இந்த 2 பேரும் ஸ்லீத் குரூப்பை சேர்ந்த ஆளுங்க. அதுல ஒரு பொண்ணு ஒரு பையன் இத்தனை நாளா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கருப்பாடுங்க மாதிரி சுத்திட்டு இருந்திருக்காங்க. அதோட இப்ப ஆன்டியை கொலை பண்ணி எரிச்சு சமைச்சதோட மட்டும் இல்ல இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்து சீஃபையும் ஷூட் பண்ணி இவரையும் குரூப் ஆளுங்க கடத்திடுறானுங்க. கடத்தின கையோட இந்த இடத்துல ஒரு கேஸோட நம்பரையும் எழுதி வச்சுட்டு இவனுங்க போக அந்த பக்கம் பஸ்ஸுக்குள்ள பரபரப்பா போயிட்டு இருந்துச்சுல்ல. நடந்த பரபரப்புல பஸ் ஆக்சிடென்ட் ஆகி தலைகீழா கவுறுது. கவுற பஸ்ஸுக்கு மேல ஒரு கேஸ் ஃபைலோட நம்பர் எழுதிருக்கு. இந்த 2 கேஸும் என்ன கேஸ்ன்றத அப்புறம் பாப்போம். இப்ப கவுந்த பஸ்ஸுக்குள்ள இருந்த ஹீரோ லீடர் பொண்ணோட கையை தூக்கி பார்க்க இவர் பொண்ணோட கையில என்ன மாதிரியான டாட்டோ குத்தி இருக்குமோ சேம் டாட்டோ அந்த பொண்ணு கையில இருக்கு. சோ இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி லீடர் பொண்ணு ஹீரோவோட பொண்ணு தான். அடி பாதகத்தி நீ ஏண்டி இந்த மாதிரி மாறி இருக்கன்னு ஹீரோ அவகிட்டயே கேட்டா அவ ஹீரோ பேசுறத கண்டுக்காம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு பஸ்ஸை விட்டு வெளியே வந்துடுறான். அப்புறம் நல்லா பறவை காய்ச்சல் வந்த பரங்கிக்கா மாதிரியே மண்டி வச்சிருப்பான் பாருங்க மொட்டை. கணக்குப்படி அவனை எரிச்சு சமைக்கணும். ஆனா இருக்க பிரச்சனை எல்லாம் அவனை சமைக்கலாம் முடியாதுல்ல. சோ எரிச்சா மட்டும் போதும்னு பக்கத்துல எரிஞ்சிட்டு இருந்த இடத்துல மொட்டையை தூக்கி போட்டுட்டு லீடரோட குரூப் ஆளுங்க தப்பிச்சிடுறாங்க. ஏற்கனவே ஹீரோவோட தலைமையில தான் அதெல்லாம் நடக்குதுன்னு போலீஸ்க்கு ஒரு டவுட். இதுல ஹீரோவோட பொண்ணே லீடரா இருக்காளா? கண்டிப்பா ஹீரோ சொல்லிதான் அதெல்லாம் நடக்குதுன்னு அதுக்கப்புறம் இங்க வந்த போலீஸ் ஹீரோவை அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்து கவுந்த பஸ்ஸுக்கு மேல ஒரு கேஸ் நம்பர், போட்ல ஒரு கேஸ் நம்பர்னு 2 கேஸ் நம்பரை பார்த்தோம்ல. அதுல ஒண்ணு படத்தோட ஆரம்பத்துல நம்ம பார்த்த பட்சர் கேஸோட நம்பரு, இன்னொன்னு ரெண்டாவதா பார்த்த டெவில் காப் கேஸோட நம்பரு. அன்சால்வ்டு கேசஸ்ல யார் யாரு குற்றவாளின்னு ஹீரோ கண்டுபிடிக்கிறாரோ ஸ்லீத் குரூப் அவங்கள தானே தண்டிக்குது. அதான் ஹீரோ அப்பவே சொல்லிருப்பாரு இந்த 2 கேஸ்லயும் சீஃப் மேல சந்தேகம் இருக்கிறதா. இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் 2 கேஸ்லயும் கல்பிரிட் சீஃப் தானே சொல்லி குரூப் ஆளுங்க சீஃபை கடத்திருக்காங்க. 17 வருஷத்துக்கு முன்னால இதே தேதியில நைட் 1 மணிக்கு தான் டெவில் காப்போட கேஸ் ஆரம்பிச்சது. அப்ப கடத்திட்டு போன குரூப் ஆளுங்க நைட் 1 மணிக்கு தானே சீஃபை போட பார்ப்பாங்க. அதுக்கு முன்னால சீஃபை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கம் ஆயத்தமாயிட்டு இருக்க. ஸ்லீத் குரூப் இது வரைக்கும் குற்றவாளிகளை மட்டும் தான் கடத்திருக்காங்க. சோ எப்ப அவங்க சீஃபை தூக்குனாங்களோ அப்பவே பச்சரோட கேஸ்லயும் சரி டெவில் காப்போட கேஸ்லயும் சரி சீஃப் தான் குற்றவாளின்னு ஹெட் முடிவை எடுத்து சீஃபோட வீட்டை இப்ப ரைடு விட்டுருக்காங்க. அப்பதான் பல மர்மமான விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. சீஃபோட வீட்ல இருந்து மிஸ்ஸிங் பர்சன் லிஸ்ட்ல இருக்க பல பொண்ணுங்களோட ட்ரெஸ், அவங்களோட ஐடி கார்டு எல்லாம் கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்ச ஐடி கார்டுல லேடி காப்போட ஐடி கார்டும் ஒண்ணு. ஏன்டா இவளோட ஐடி கார்டு சீஃபோட வீட்ல இருக்குன்னு பார்த்தா படத்தோட ஓப்பனிங்ல எங்க இருந்தோ ஒரு பொண்ணு உடம்பு முழுக்க காயத்தோட தப்பிச்சு வந்து ஒரு போலீஸ் அந்த பொண்ணை காப்பாத்தினாரு பாருங்க. அப்படி தப்பிச்சு வந்த பொண்ணே இந்த லேடி காப்பு தான். சோ சீஃப் தான் மத்த பொண்ணுங்கள மாதிரி லேடி காப்பையும் கடத்தி பல நாள் கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கான். அட பாவமே நீயாடா என்ன இந்த மாதிரி பண்ண அப்படின்னு இது தெரிஞ்சதும் லேடி காப் கலங்கி போய் உட்கார. இந்த பக்கம் விசாரணை ரூமுக்குள்ள தனியா இருந்த ஹீரோ எப்பவும் போல இவரோட ஹாலுசினேஷன்ல அந்த ரூம்ல இவரோட பொண்ணும் கூடவே இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஏண்டி ஏன் நான் உன்னை நல்லா தானே வளர்த்தேன் இப்படி தறிகட்டு சுத்திட்டு இருக்க அப்படின்னு ஆள் இல்லாத இடத்துல தன்னை தனிமையில ஹீரோ கத்திட்டு இருக்க. இத வெளியே இருந்து பார்த்த இன்ஸ்பெக்டருக்கோ உச்சந்தல சூடாயிடுது. ஏயாயோ நான் அப்பனும் பொண்ணும் மாறி மாறி கேம் விளையாடுறீங்களா? நீ சொல்லி கொடுத்ததாயா உன் பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா? இப்ப பாரியா பட்சர் கேஸ் டபுள் காப் கேஸ் இது ரெண்டுலயும் சம்பந்தப்பட்ட சீவோ பொண்ணு தூக்கிட்டு போயிட்டான்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோ ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. அது நமக்கு உண்மையாகவே செம்ம ஆச்சரியமா இருக்கு. அந்த 2 கேஸ்லயும் சீஃப் தான் குற்றவாளின்னு ஹீரோ இது வரைக்கும் சொன்னதே இல்ல. சீஃபோட விசாரணையில சந்தேகம் இருக்குன்னு தான் சொல்லிருப்பாரு. பிரிட்ஜுக்கு அடியில கூட அப்படிதான் எழுதி வச்சிருப்பாரு. ஆனா ஹீரோ சொன்ன இந்த விஷயத்த யாரோ ஒருத்தவங்க அந்த குரூப் கிட்ட ட்விஸ்ட் பண்ணி மாத்தி
மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இத ஹீரோ இப்ப எவ்வளவோ சொன்னாலும் இன்ஸ்பெக்டர் எதையும் கேட்காம இந்த ரூமை விட்டு வெளியே வந்து லேடி காப் பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா, எதுக்காக தேவையில்லாம அவ இங்க இருந்துகிட்டு சோ நீ வீட்டுக்கு போயிட்டு வாமான்னு அவளை அனுப்பி வைக்கிறாரு. போறதுக்கு முன்னால அவங்க இருந்தா அவளோட கால் ஷூலே செய்யும். கட்டி விட்டு போயிட்டு வான்னு இன்ஸ்பெக்டர் அனுப்பி வைக்க கார் பார்க்கிங்ல லேடி காப் கார் எடுக்கலாம்னு போறா. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோவை இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலாம்னு 2 போலீஸ்காரங்க ட்ரை பண்றப்போ ஹீரோ அவங்கள அடிச்சு போட்டுட்டு கார் பார்க்கிங்க்கு வந்து லேடி காப்போட சேர்ந்துடுறாரு. ஹீரோவை கார்ல ஏத்தனா இவளுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சும் இவளுக்கு தான் ஆரம்பத்துல இருந்து ஹீரோ மேல ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, சோ நம்பி ஹீரோவை கார்ல ஏத்திடுறா. இந்த விஷயம் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சதும் அவர் லேடி காப்புக்கு கால்லாம் பண்றாரு. ஆனா லேடி காப் அவர் காலை கட் பண்ணிடுறா. போற வழியெல்லாம் ஹீரோ புலம்பிக்கிட்டே வராரு. பச்சரோட கேஸ்ல உண்மையான குற்றவாளி இது வரைக்கும் 30 பொண்ணுங்களை கொலை பண்ணிருப்பான்னு ஹீரோ கணிச்சு வச்சிருக்காரு. 30 பொண்ணுங்கள்ல தப்பிச்ச ஒரே பொண்ணு லேடி காப் மட்டும்தான். ஆனா தப்பிச்சவ லேடி காப் தான்றது ஹீரோவுக்கு தெரியாது. யார் அந்த தப்பிச்ச பொண்ணு, அவளை போலீஸ்காரங்க எங்க கண்டுபிடிச்சாங்க, இது ரெண்டும் தெரிஞ்சா நமக்கு ஏதாவது ஒரு லீடு கிடைக்குமே அப்படின்னு ஹீரோ புலம்புனதெல்லாம் கேட்ட லேடி காப், என்னங்க சொல்றீங்க, பச்சர் கேஸ்ல குற்றவாளி 30 பொண்ணுங்களை கொலை பண்ணிருக்கானா, ஆனா சஸ்பெக்டோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்து 5 பொண்ணுங்களோட பாடி தானே தோண்டி எடுத்தாங்க அப்படின்னு இவளோட சந்தேகத்தை கேக்குறா. அட ஏமா நீ வேற, அதத்தானே ஆரம்பத்துல இருந்து நான் சொல்றேன், ஒரு ஆளை கொலைகாரன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அவன் வீட்டுக்கு பக்கத்துல 5 டெட் பாடியை புதைச்சா பத்தாதா, சோ உண்மையான குற்றவாளி சஸ்பெக்ட கொலைகாரன்னு ப்ரூவ் பண்ண இவன் கொலை பண்ண பொண்ணுங்கள்ல இருந்து 5 பொண்ணுங்களோட பாடியை மட்டும் சஸ்பெக்டோட வீட்டுக்கு பக்கத்துல புதைச்சிருக்கான் இப்படின்னு ஹீரோ சொன்னதும் சரி இதை விடுங்க, டெவில் காப்போட கேஸ்ல போலீஸ் குற்றவாளின்னு செத்து போன ஒரு ஆளை சொன்னாங்கல்ல, அவனையும் நீங்க குற்றவாளி இல்லன்னு சொல்றீங்களே, அது ஏன்னு லேடி காப் விசாரிச்சா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குமா. செத்து போன அவரோட கால்ல இருந்த 2 ஷூல ஒரு ஷூவோட லேஸ் மட்டும்தான். இந்த சம்பவத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னால நடந்த ராபரியில கில்லர் அவனோட கால் ஷூ லேஸ் எந்த மாடல்ல கட்டியிருந்தானோ அதே மாடல்ல இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னால எடுத்த இவரோட போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், அது எதுலயுமே இந்த மாடல்ல இவர் ஷூ லேஸ் கட்டியே இல்ல. சோ டெவில் காப் கேஸ்ல இந்த அப்பாவிய கோத்த விட நினைச்ச கில்லர் அவந்து விழுந்த இவரோட ஒரு கால் ஷூ எடுத்து திரும்ப கால்ல மாட்டி வேணும்னே இவன் கட்டுற மாடல்லயே ஷூ லேஸ கட்டி விட்டுருக்கான் அப்படின்னு ஹீரோ இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்ததும் லேடி காப்புக்கு ஹீரோ மேல முழு நம்பிக்கை வந்துருது. இதுக்காகவே பச்சர் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த இவளை போலீஸ் எந்த இடத்துல காப்பாத்தினாங்களோ அந்த இடத்துக்கு இப்ப ஹீரோவை கூட்டிட்டு வந்து 21 வருஷத்துக்கு முன்னால பச்சர் கிட்ட இருந்து தப்பிச்ச அந்த ஒரு பொண்ணு நான் தான். பச்சர் என்ன கடத்தி வச்சு 3 நாளா டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணா. ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைஞ்சதும் அங்க இருந்து தப்பிச்சு வந்த என்ன இந்த வழியா வந்துட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் தான் காப்பாத்தி நான் கிராமத்தோட வெஸ்ட் சைட்ல இருந்து நடந்து வந்ததா சொன்னாரு அப்படின்னு லேடி காப் சொல்ல, பச்சர் இவளை டார்ச்சர் பண்ணியிருந்தா இதனால இவளோட உடம்புல ஏற்பட்ட காயங்கள் தழும்பா மாறி இருக்குல்ல, நான் அந்த தழும்ப பாக்கணும்னு ஹீரோ கேக்குறாரு. உடனே லேடி காப்பும் அவளோட ட்ரெஸ் அவுத்து உடம்ப காட்டுறா. உடம்பு முழுக்க தழும்பு தான். ஹீரோ இவளோட உடம்புல இருக்க தழும்புகளை 2 விதமா டிஃபரன்ஷியேட் பண்றாரு. ஒன்னு பைய அடிச்ச மாதிரி இருக்கு, இன்னொன்னு பொண்ணு அடிச்ச மாதிரி இருக்கு. ஆனா ஸ்பாட்ல இருந்ததோ ஒரு ஆள் தான், அதை லேடி காப் கன்ஃபார்ம் பண்ணிட்டா. சோ ஒரே ஆள் தான் 2 விதமா அடிச்சிருக்கான். ஒரு வேளை பச்சரோட பாஸ்ட்ல ஒரு பொண்ணாலையும் பையனாலையும் இதே மாதிரி அடி வாங்கி இவன் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்படி இவன் பாதிக்கப்பட்டு இவன் அனுபவிச்ச வழிய இவன் கடத்துற பொண்ணுங்களுக்கும் கொடுத்திருக்கான்றதை ஹீரோ கணிச்சிடுறாரு. ஆனா ஹீரோவுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா பச்சர் கடத்தின எல்லா பொண்ணுங்களையும் கொலை பண்ணிட்டான், எதுக்காக லேடி காவை மட்டும் உயிரோட விட்டான். இதை ஹீரோ லேடி காப் கிட்டே கேட்டதும் அதாங்க எனக்கும் தெரியல, என்ன கடத்தின பச்சர் 3 நாளா என்ன தொங்க விட்டு தோலை உரிச்சான். திடீர்னு அவனுக்கு ஒரு நாள் ஒரு போன் வந்துச்சு, போன் எடுத்துட்டு போயிட்டு ஓரமா பேசினவன் திரும்ப வந்து தொங்கிட்டு இருந்த என்ன இறக்கி விட்டுட்டான். கொஞ்ச நேரம் அவன் சத்தத்தையே காணோம். இதை தவிர தப்பிக்க வேற வழியே இல்லைன்னு அங்க இருந்து ஓட்டம் முடிச்சவதான் நேரா இங்க வந்து சேர்ந்தன்னு லேடி காப் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே இங்கதான் ஒரு அலற ஒரே ட்விஸ்ட். லேடி காப்பை A to Z அனலைஸ் பண்ணிட்டு இருந்த ஹீரோ இவளோட கால்ல கட்டி இருந்த ஷூலேஸ பார்த்துட்டு யாருமா அந்த ஷூலேஸ கட்டி விட்டதுன்னு பதற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே இதை இன்ஸ்பெக்டர் கட்டி விட்டதை நம்ம பார்த்தோம். இத லேடி காப் சொன்னதும் ஆஹா, ஒரே இடத்துல பச்சர் கேஸ் டெவில் காப் கேஸ் இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோமேன்னு ஹீரோவுக்கு உற்சாகம் தாங்கல. எப்படின்னா நல்லா தயிர் பாக்கெட்டுக்கு உயிர் வந்த மாதிரியே இருக்கான்ல இன்ஸ்பெக்டர். இவன் லேடி காப்போட கால் ஷூலேஸ கட்டி விட்டா இல்லையா, இதே மாடல்ல தான் டெவில் காப் கேஸ்ல சம்பந்தப்பட்ட கில்லர் ஷூலேஸ கட்டுவான். சோ இன்ஸ்பெக்டர் தான் டெவில் காப் கேஸ்ல கில்லர். இந்த பக்கம் பச்சர் கேஸ பத்தி பார்த்தோம்னா பச்சர் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த லேடி காப்ப நடுவுல இன்ஸ்பெக்டர் காப்பாத்தினால அதுலயும் ஒரு உள்கூத்து இருக்கு. பச்சர் கிட்ட இருந்து தப்பிச்சு கிராமத்தோட ஈஸ்ட் சைட்ல இருந்து நடந்து வந்துட்டு இருந்த இந்த பொண்ணை காப்பாத்துறேன்னு சொல்லி பிடிச்ச இன்ஸ்பெக்டர் அந்த சாக்குல பொண்ணை 180 டிகிரி திருப்பி கிராமத்தோட வெஸ்ட் சைட்ல இருந்து பொண்ணு நடந்து வந்த மாதிரி பொண்ணை நிறுத்திட்டான். அப்புறம் சீஃப் மீதி போலீஸ் இங்க வந்ததும் பொண்ணு வெஸ்ட் சைட்ல இருந்து தான் வந்தான்னு பிளேட்டை மாத்தி அவங்கள அந்த பக்கம் திருப்பி விட்ட இன்ஸ்பெக்டர் அந்த கிராமத்துல இருந்த அப்பாவியான சஸ்பெக்ட பச்சர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ தான் இப்ப அவன் தந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. சோ உண்மையாகவே லேடி காப் எந்த சைட்ல இருந்து நடந்து வந்தாலோ அந்த ஈஸ்ட் சைட நோக்கி இப்ப ஹீரோ லேடி காப்பை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பிளாஷ்பேக்ல இன்ஸ்பெக்டர் லேடி காப்பை காப்பாத்தினதும் உன்னை கடத்தின பச்சர் இங்கதாமா இருக்கான்னு கிராமத்தோட வெஸ்ட் சைடுக்கு இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அங்க சஸ்பெக்ட மாட்டி விட்ட பிளாஷ்பேக்க அப்படியே பேரலா காட்டுறாங்க. லேடி காப் தான் தப்பிச்சு வரும்போதே வாய்ஸ் ஓவர்ல சொன்னால நான் தப்பிச்சு வந்த இடத்துல இது இருந்துச்சுன்னு. பிளாஷ்பேக்ல இன்ஸ்பெக்டர் லேடி காப்பை கூட்டிட்டு போற இடத்துலயும்
இவ பார்த்த அடையாளங்கள் இருந்திருக்கு. இப்ப பிரசன்ட்ல ஹீரோ லேடி காப்பை கூட்டிட்டு போற இடத்துலயும் இவ பார்த்த அடையாளங்கள் இருக்கு. இத ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோ கடைசியா ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தா அங்க 25 எலும்புக்கூடுகள் இருக்கு. அதே மாதிரி பிளாஷ்பேக்ல இன்ஸ்பெக்டர் லேடி காப்பை கூட்டிட்டு போன இடத்துல இவன் ஏற்கனவே ஒரு வீட்டை சுத்தி 5 எலும்புக்கூடுகளை புதைச்சு வச்சுட்டான். புதைச்சு வச்ச எலும்புக்கூடுகளை இவனே புதுசா தோண்டி எடுக்கிற மாதிரி எடுத்து அந்த வீட்டுக்காரனை மாட்டி விட்டுட்டான். பிரசன்ட்ல ஹீரோ போன இடத்துல 25 எலும்புக்கூடுகள் இருக்கிறத பார்த்தா இப்ப ஹீரோ போன இடம் தான் உண்மையான பட்சரோட இடம். அதுவும் இன்ஸ்பெக்டர் தான் உண்மையான பட்சர். இதோட எதுக்காக இன்ஸ்பெக்டர் லேடி காப்பை கொலை பண்ணாம விட்டுருக்கான்னா, லேடி காப் பட்சர் கிட்ட மாறிட்டு இருக்கப்போ பட்சருக்கு கால் வந்ததா சொன்னால. பட்சரான இன்ஸ்பெக்டருக்கு ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்திருக்கு. ஏன்பா கடைசியா காணாம போனாலப்பா லேடி காப். அந்த டைம்ல எல்லாம் லேடி காப் போலீஸ் ஆகவே இல்ல, ஸ்டூடெண்டா இருந்திருக்கா. அதோட அவளுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் கல்யாணமும் ஆகல. இப்படி ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ண சீஃப் காணாம போன லேடி காப்போட போன் சிக்னல் கடைசியா கிராமத்தோட ஈஸ்ட் சைடு தான் காட்டுது. சோ சட்டுப்புட்டுன்னு கிளம்பி வா, ஈஸ்ட் சைடு போய் ரைடு விடுவோம்னு கூப்பிட்டு இருக்காரு. அப்படி ரைடு விட்டா இவன் கடத்தி வச்ச லேடி காப் மாற்றதோட மட்டும் இல்ல, இதுக்கு முன்னால இவன் கொலை பண்ண பொண்ணுங்களோட பாடி எல்லாம் இங்க தானே இருக்கு, கூண்டோட கைலாசம் போக வேண்டியதுதான். சோ போலீஸ் இங்க வராம டைவர்ட் பண்ணணும்ன்றதுக்காகத்தான் வேணும்னே லேடி காப்பை இங்க இருந்து தப்பிக்க விட்டு அவளை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி ஈஸ்ட் சைடுல இருந்து வந்தவள வெஸ்ட் சைடு வந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி டெவில் காப் கேஸ்ல அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னால இன்ஸ்பெக்டர் ஒரு போலீஸ்காரரை கொலை பண்ணி அவரோட கன் எடுத்து அது மூலமா ஒரு இடத்தை கொள்ளையடிச்சிருக்கான். இந்த கேஸ போலீஸ் முடிக்காத வரைக்கும் எனக்கு தொல்லதானே. சோ எப்படி பட்சர் கேஸ்ல சஸ்பெக்ட்ன்ற ஒருத்தவனை மாட்டி விட்டானோ அதே மாதிரி இதுல வேற ஒருத்தவனை கோத்து விட்டு கேஸ முடிக்கணும்ன்றதுக்காகத்தான் போலீஸ் இருந்து அதே கண்ணை வச்சு வேற ஒரு ஆளை ஃப்ரேம் பண்ணி இன்ஸ்பெக்டர் அவனோட திருவிளையாடலை காட்டிட்டான். இதுல ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணுங்களேன். பட்சரோட கேஸ்லயும் சரி டெவில் காப்போட கேஸ்லயும் சரி சீஃபாலா வந்து எதையும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு. 2 கேஸ்லயும் இவங்க தான் குற்றவாளி, கேஸ்ல இதுதான் நடந்துச்சுன்றத இன்ஸ்பெக்டர் தான் சீஃப் கிட்ட சொல்லிருப்பான். அதை கேட்டுதான் சீஃப் ரிப்போர்ட் ரெடி பண்ணிருப்பாரு. ஆனா கேஸ்ல லூப் ஹோல் இருக்குல்ல, இதனால ஹீரோவுக்கு சந்தேகம் வரவே இன்ஸ்பெக்டர் தான் இதெல்லாம் சொன்னான்னு தெரியாம சீஃப் தான் இதெல்லாம் அவரா பண்றாருன்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோ டைரக்டா சீஃப் மேல சந்தேகப்பட்டு இருக்காரு. பிரசன்ட்ல இந்த உண்மைலாம் தெரிஞ்ச ஹீரோவுக்கு அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா, எப்படியும் ஹீரோ நம்மள மோப்ப முடிச்சு இந்த இடத்துக்கு வந்துருவாருன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி வர ஹீரோவை பட்சர் கேஸ்ல இழுத்து விடணும்ன்றதுக்காக ஹீரோ யூஸ் பண்ண சிகரெட் எல்லாம் இன்ஸ்பெக்டர் இங்க எடுத்து வந்து போட்டிருக்கான். இப்ப ஹீரோவோட கால் தடை வேற இங்க பதிஞ்சு போச்சு. ஓ மை காட், நல்லா டோபி துவைச்ச பேபி ஃப்ராக் மாதிரியே இருக்க இவனோட டிராப்ல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வெக்ஸான ஹீரோ, சரி பரவாயில்ல இப்போதைக்கு தப்பு பண்ணாத சீஃப் அந்த குரூப் கிட்ட இருந்து காப்பாத்துவோம் அப்படின்னு லேடி காப்போட கார்ல கிளம்புறாரு. அப்புறம் எதுக்காக இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி சைக்கோபேத்தா மாறி இருக்கானா, சின்ன வயசுல இவனோட அம்மாவும் அண்ணனும் சேர்ந்து இவனை பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல டார்ச்சரை பொறுத்துக்க முடியாதவன் அப்பவே அம்மா அண்ணன் 2 பேரையும் யாருக்கும் தெரியாம கொலை பண்ணிட்டான். சோ இப்ப கொலை பண்றதுக்கு உண்டான விதெல்லாம் அப்பவே போட்டாச்சு. இதெல்லாம் ஹீரோ லேடி காப் கிட்ட எவ்வளவோ சொல்லியும் லேடி காப் இன்ஸ்பெக்டர் தான் கில்லர்ன்றத ஒத்துக்கவே மாட்றா. அவ ஒத்துக்கணும்னு ஹீரோ நினைக்கவும் இல்ல. அடுத்து எங்க போலான்னு யோசிக்கிறது தான் ஹீரோவோட எண்ணமா இருக்கு. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்க டிராவல் ஆயிட்டு இருக்காங்கல்ல காரு, இது லேடி காப்போட காரே இல்ல இன்ஸ்பெக்டரோட காரு. கார்ல இருக்க ஜிபிஎஸ் மூலமா இன்ஸ்பெக்டர் இதுக்கு முன்னால எங்கெங்க போயிருக்காருன்றத கண்டுபிடிச்சாலே ஓரளவுக்கு க்ளூ கிடைக்கும்ல. அப்படி இன்ஸ்பெக்டர் எங்கெங்க போயிருக்காருன்றத பாக்குறப்போ யாருமே போகாத ஒரு ஹார்பருக்கு அடிக்கடி இன்ஸ்பெக்டர் போயிட்டு வந்த மாதிரி காரோட ஜிபிஎஸ்ல இருக்கு. அப்புறம் என்ன உடு அங்க காடிய அப்படின்னு ஹீரோ சொல்ல இந்த பக்கம் ஹீரோ போயிட்டு இருந்த இடத்த காட்டினா அங்கதான் ஸ்லீத் குரூப் இருக்கானுங்க. இவனுங்க கடத்தி கூட்டிட்டு வந்த சீஃபை இன்னும் இவனுங்க கொலை பண்ணல. சீஃப லீடர் பொண்ணுக்கே தெரியாம கடத்திருக்கானுங்க. அதுல லீடர் பொண்ணுக்கு செம்ம காண்டு. ஏண்டா டேய், இது வரைக்கும் நம்ம கொலை பண்ண ஆளுங்க எல்லாருமே கேஸ்ல இவங்க தான் குற்றவாளின்னு எங்க அப்பா கண்டுபிடிச்ச ஆளுங்க. ஆனா பட்சர் கேஸ்லயும் டெவில் காப் கேஸ்லயும் சீஃப் குற்றவாளின்னு எங்க அப்பா சொல்லவே இல்லையே. அவர் மேல சந்தேகம் இருக்குன்னு தானே சொன்னாரு. அப்புறம் எதுக்குடா இந்த ஆளை கடத்தி கூட்டிட்டு வந்தீங்கன்னு இவ கேட்க குரூப் ஆளுங்களுக்கும் இவளுக்கும் முட்டிக்குது. அதோட ஒவ்வொரு கேஸ்லயும் பாதிக்கப்பட்ட விக்டிமோட ஃபேமிலியை சேர்ந்த ஆளுங்க தானே கொலை பண்றாங்க. அப்படி பட்சர் கேஸ் டெவில் காப் கேஸுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்க யாருன்னு பார்த்தா போலீஸ் கூட்டத்துல 2 கருப்பாடுங்க இருந்துச்சுல்ல, ஒரு பொண்ணு ஒரு பையன்னு. அதுல அந்த பொண்ணு தான் பட்சரோட கேஸ்ல குற்றவாளின்னு சந்தேகப்பட்டு கொலை பண்ணப்பட்ட சஸ்பெக்டோட பொண்ணு. அப்புறம் அந்த பையன் டெவில் காப்போட கேஸ்ல யார குற்றவாளின்னு சந்தேகப்பட்டாங்களோ அவனோட பையன். கரெக்டா இவங்களுக்குள்ள முட்டிக்கிற டைமா பார்த்து ஹீரோவும் லேடி காப்பும் இங்க வந்துடுறாங்க. இங்க சீனை கட் பண்ணா அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரோட கார் ஜிபிஎஸ் மூலமா ஹீரோவும் லேடி காப்பும் இங்கதான் வந்திருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் செம்ம ஷாக் ஆயிடுறான். உடனே பார்த்தான் பாருங்க ஒரு கோடாங்கி வேலைய. நேரா ஹெட் கிட்ட போனவன், மேடம் இப்பதான் பட்சரோட உண்மையான இடத்தை கண்டுபிடிச்சோம், அங்க ஹீரோவோட ஐட்டம்ஸா இருக்கு. சோ ஹீரோ தான் மேடம் உண்மையான பட்சர். இது மட்டும் இல்ல, ஸ்டேஷன்ல ஹீரோ இருக்கப்போ அவன் பொண்ணு கிட்ட பேசுறதா நினைச்சு ஹாலுசினேஷன்ல இவனுக்கு இவனே பேசிக்கிட்டான். சோ இவனுக்குள்ள மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்க போல மேடம். இந்த பிரச்சனையினாலதான் 17 வருஷத்துக்கு முன்னால டெவில் காப் கேஸ் நடந்துச்சுல்ல, அங்க இவனுக்குள்ள இருந்த பர்சனாலிட்டி தான் மேடம் அந்த இடத்துல 3 கொலையை பண்ணிருக்கு. ஆனா இவன் தான் கொலை பண்ணான்றதே தெரியாம நம்ம கிட்டயே பிரஸ் மீட்டிங்ல வந்து 4ஆவதா அங்க ஒரு ஆள் இருந்தான்னு கதை விட்டுருக்கான். இப்படின்னு இன்ஸ்பெக்டர் மொத்தத்தையும் மாத்தி விட்டுறாங்க. இத நம்ம ஹெட்டும் ஹீரோ போயிருக்க இடத்துக்கு ஹீரோவை போட்டு தள்ள மொத்த ஃபோர்ஸையும் அனுப்பி வைக்குது. இந்த பக்கம் ஸ்பாட்டுக்கு போன ஹீரோ அங்க கட்டி தொங்க விட்டு இருந்த சீஃபை காப்பாத்தி, ஏன்பா ஏய்
டேய் இந்த இன்ஸ்பெக்டர் தான் பச்சரி கேஸ் டெவில் காப் கேஸ் ரெண்டுலயும் குற்றவாளி. இத நான் சொன்னா எவனும் நம்ப மாட்டான், நீ போய் ஹெட் கிட்ட சொல்லுன்னு ஒரு போட் ஏத்தி இவனை அனுப்பி வைக்கிறாரு. ஆனா போட் கொஞ்சம் தூரம் டிராவல் ஆகிறதுக்குள்ளேயே பெரிய ஷிப்ல இருந்த குரூப் ஆளுங்க போட்டை சுட்டு பொசிக்கிடுறானுங்க. இவனுங்களுக்கு பயந்து ஹீரோவோட பொண்ணு லேடி காப் இவங்க 3 பேரும் போட்லயே ஒரு ரூம்ல பதுங்கி இருக்க. அந்நேரம் பார்த்து லேடி காப்புக்கு பனிக்கூட வேற உடஞ்சு போச்சு. சோ ஹீரோவோட பொண்ணு லேடி காப்புக்கு பிரசவம் பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஷிப்புக்கு வெளியே நல்லா ஓமந்தூர் ஒயிட் மவுஸ் மாதிரியே இருப்பான் பாருங்க இன்ஸ்பெக்டர். இவன் போர்ஸோட வந்து இறங்கிடுறான். இதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டரோட ஜல்கூத்தா வேலையே ஆரம்பிக்குது. சில போர்ஸை மட்டும் கூட்டிக்கிட்டு ஷிப்புக்குள்ள போனவன் கூட வந்த போர்ஸ் ஆளுங்களையே போட்டு தள்ளுறான். ஷிப்புக்குள்ள துப்பாக்கி சவுண்ட் கேட்டதும் வெளியே இருந்த போர்ஸ் ஆளுங்க ஷிப்ல யாரெல்லாம் கண்ணில் படுறாங்களோ அவங்கள கண்ணா அப்படின்னு சுட்டு தள்ளுறாங்க. அப்படியே ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்தா இன்னமும் லேடி காப் இன்ஸ்பெக்டர் தான் அந்த 2 கேஸ்ல குற்றவாளின்றத ஒத்துக்கவே மாட்றா. அது எப்படிங்க சாத்தியம்? அவனே என்ன டார்ச்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனே என்ன கல்யாணம் பண்ணி எப்படி இவ்வளவு நாள் வரைக்கும் அவ்வளோ லவ்வோட இருந்திருப்பான்? ஆஹா, நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுன்னு இவன் ஆட்டம் பிடிக்க. ஏமா அங்கதாமா அவன் அவனோட பெர்ஃபார்மன்ஸே காட்டியிருக்கான். உன்னை கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கிட்டது கொஞ்சத்துக்காக இல்ல, ஒவ்வொரு தடவை முகத்தை பாக்குறப்பவும் அவனுக்கு இதுக்கு முன்னால கொலை பண்ண பொண்ணுங்களோட மூஞ்சி ஞாபகத்துக்கு வரும். அப்படி ஓ மூஞ்சில அந்த பொண்ணுங்க பட்ட டார்ச்சரை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணான். இது புரியாம மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்க. நானே எப்படா இந்த குரூப் இருக்க இடம் இன்ஸ்பெக்டருக்கு தெரியும், அடிக்கடி கார்ல இங்க வந்துட்டு போனான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், நடுவுல கடுப்பேத்திட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் தான் இத பக்கத்திலேயே உட்காந்து கேட்டுட்டு இருந்த ஹீரோவோட பொண்ணு ஒரு ட்விஸ்ட கொடுக்குறா. அதாவது இன்ஸ்பெக்டர் தான் ஸ்லீத் குரூப்போட தலைவனா, அதனாலதான் இவங்க இருக்க இடம் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிருக்கு. இதை ஹீரோவோட பொண்ணு சொன்னதும் இங்க சீனை கட் பண்ணா ஷிப்ல இருந்த இந்த குரூப்போட ஆளுங்க ஒரு லீடருக்கு எப்படி வணக்கம் வைப்பாங்க அதே மாதிரி ஷிப்புக்கு வந்து இன்ஸ்பெக்டருக்கு வணக்கம் வச்சு மரியாதை செலுத்திட்டு இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து போர்ஸ் ஆளுங்களோட போராட ஆரம்பிக்கிறாங்க. பட் இன்ஸ்பெக்டர் எவ்வளவு பெரிய டூமாங்கோலின்றது நமக்கு தானே தெரியும். நம்ம நினைச்ச மாதிரியே இன்ஸ்பெக்டர் இவனை நம்பின அந்த குரூப் ஆளுங்களையே போட்டு தள்ள அவங்களோட மூஞ்சிக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சு எப்படி இன்ஸ்பெக்டர் இந்த குரூப்போட தலைவனா மாறினான்ற பிளாஷ்பேக் போறாங்க. பச்சர் கேஸ் டெவில் காப் கேஸ் இது ரெண்டுலயும் சம்பந்தப்பட்ட கில்லருக்கு ஒருவித பயம். ஹீரோ இவ்வளவு துடிப்பா இருக்கானே, பிரிட்ஜுக்கு அடியிலலாம் வேற ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கான். எங்க இவன் நாளை பின்ன நம்மள நெருங்கிடுவானோன்னு அதுக்கு முன்னால நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ன்றதுக்காகத்தான் நம்ம கோத்து விட்ட 2 பேருக்கும் பொண்ணு பையன்னு பசங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சின்ன வயசுலயே அவங்கள போய் மீட் பண்ணி அவங்கள கைக்குள்ள போட்டுக்கிட்டான். வளர்ந்ததும் உங்க அப்பாக்கள் நல்லவங்கன்னு நீங்க நிரூபிக்கணுமா, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, நான் சொல்றத அப்படியே செய்யுங்கன்னு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த 2 பேரையும் போலீஸ்ல சேர்த்து விட்டு பிரிட்ஜுக்கு அடியில ஹீரோ பண்ணிருக்க ஒர்க் அவுட் எல்லாம் காட்டி இங்க ஹீரோ என்னென்ன கேஸ சால்வ் பண்ணிருக்காரோ அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஃபேமிலியில இருக்க பசங்க எல்லாரையும் பிடிங்க, எல்லாரும் கும்பலா சேர்ந்து உண்மையான ஃபேமிலியை போட்டு தள்ளுவோம்னு ஆரம்பிச்சிருக்கான். இவங்கள மட்டும் இல்ல, ஹீரோ பிரஸ் மீட்ல போய் சண்டை போடுறப்போ வெளியே கார்ல ஹீரோவோட பொண்ணு உட்கார்ந்து இருந்தால வெளியே இருந்த இவளுக்கு ஒரே அவமானம். நம்ம அப்பா எவ்வளவு சொல்லியும் யாரும் இவரை மதிக்க மாட்டாங்க, எல்லாரும் இவரை பைத்தியக்கார மாதிரி பாக்குறாங்களேன்னு. அவ மூஞ்சில இருக்க ரியாக்ஷனை பார்த்து அவ என்ன மாதிரியான மைண்ட் செட்ல இருக்கான்றத கண்டுபிடிச்ச இன்ஸ்பெக்டர் இதையே சாதகமா பயன்படுத்தி அடுத்து ஹீரோவோட பொண்ணை தனியா வர வச்சு உங்க அப்பா பைத்தியக்காரர் இல்ல, அவர் கண்டுபிடிச்சதெல்லாம் உண்மையான ப்ரூவ் பண்ணுமா, எங்க கூட வந்து சேர்ந்துக்கோன்னு இவளையும் உள்ள எழுத்துருக்கான். இன்ஸ்பெக்டரோட ஒரே எண்ணம் இவன் சம்பந்தப்பட்ட 2 கேஸ்லயும் ஹீரோ சீஃப் மேல சந்தேகப்படுறதா எழுதி வச்சிருக்காரு இல்ல, அதை அப்படியே மாத்தி இந்த 2 சம்பவத்திலையும் சீஃப் தான் குற்றவாளின்னு ஹீரோ சொல்லியிருக்காருன்னு பசங்களை பிரெயின் வாஷ் பண்ணி பசங்க மூலியமா சீஃபை போட்டு தள்ளிட்டா இனிமேல் என்னைக்குமே நம்ம மாட்டோன்றது இவனோட எண்ணம். ஆனா கில்லரே எதிர்பார்க்காத ஒண்ணு நடுவுல ஹீரோவும் லேடி காப்பும் சேர்ந்து ஒவ்வொரு கிரைம் சீனுக்காக போக ஆரம்பிச்சிட்டாங்களா. இது என்னடா நமக்கே ட்விஸ்டா இருக்கு. ரைட்டு, ஹீரோவை பச்சர் கேஸ்ல பலி கொடுத்துற வேண்டியதுதான், அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும்னு இன்ஸ்பெக்டர் அவனோட ரகசிய இடத்துல ஹீரோ சம்பந்தப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த இடத்துக்கு ஹீரோவை போக வைக்கணும்ல. அதனாலதான் லேடி காப்போட ஷூலேஸ ஹீரோ சந்தேகப்படுற மாதிரி கட்டியிருக்கான். இதெல்லாம் நமக்கு காட்டி முடிச்சதும் லேடி காப்புக்கு ஒரு ஆண் குழந்தை பிறகுது. அதே சமயம் ரூம் உடைச்சிட்டு கையில துப்பாக்கியோட இன்ஸ்பெக்டர் வேற வந்துடுறான். சோ அவனுக்கு பயந்து கையில குழந்தைய தூக்கிட்ட ஹீரோ லேடி காப்ப தண்ணிக்குள்ள குதிச்சு தப்பிக்க சொல்லிடுறாரு. பட் ஹீரோவோட பொண்ணு இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டிக்கிறா. இந்த தாடி வைக்காத தண்ணி பாம்பு தான் ஒரு சைக்கோபேத் ஆச்சு. மாட்டின ஹீரோவோட பொண்ண ஹீரோ கண்ணு முன்னாலேயே அவன் போட்டு தள்ளிட்டு உனக்கு வேணும்னா நீ ஏன் குழந்தைய போட்டு தள்ளிக்கோ அப்படின்னு வேற சொல்ல அதை ஹீரோ பண்ணிட்டாருன்னா அப்புறம் அவனுக்கும் ஹீரோவுக்கும் என்ன வித்தியாசம்? ஹீரோ இப்படி பண்றத செத்து போன இவர் பொண்ணு கூட விரும்ப மாட்டா. சோ ஹீரோ குழந்தைய கொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்க அப்படியே தண்ணிக்குள்ள குதிச்சால லேடிக்கா பாவ நேக்கா மேல வந்து கொன்னியா நானும் பாக்குறேன், கடைசியில குழந்தையோ கொல்ல சொல்ற நீ செத்து போடான்னு பல புல்லட்டுகளை இறக்கி இன்ஸ்பெக்டரோட கதையை முடிச்சிடுறா. இதுக்கப்புறம் கொடுத்தாங்க பாருங்க ஒரு ஃபைனல் ட்விஸ்ட். சீஃப் ஏறி போன போட்டை குரூப் ஆளுங்க ஷூட் பண்ணி அதை வெடிச்ச மாதிரி நம்ம பாத்துருந்தோம்ல. போட் வெடிச்சிருந்தாலும் உள்ள இருந்த சீஃப் சாகல, ஆளு தண்ணிக்குள்ளேயே டைவ் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப தண்ணியிலேயே தவழ்ந்து ஹெட் கிட்ட போன சீஃப் ஹீரோ சொன்னதை அப்படியே சொன்னதும் ஹெட்டுக்கும் எல்லாம் புரிஞ்சு போயிடுது. லாஸ்டா பல வருஷத்துக்கு முன்னால ஹீரோ கிட்ட இருந்து புடுங்கின போலீஸ் வேலைய மறுபடியும் ஹீரோ கிட்டே கொடுத்துட்டு ஹீரோவோட பணியை அங்க ஆரம்பிக்க சொல்லிட்டு இங்க படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா பாய்.